மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த வேளையிலே நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் தேவன் இந்த புத்தாண்டில் நம்முடைய சபைக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வருகிறார். என் நாமத்திலே எங்கே 2-3 பேர் கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் நடுவில், உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று மோசேயை பார்த்து சொல்லுகிறது மட்டுமல்ல, நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? பெரியவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பெரியவராய் அவர் இருக்கும் பொழுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய நெருக்கம், எவ்வளவு பெரிய வேதனையின் சூழ்நிலைகள் நம் குடும்பத்தை சூழ இந்த ஆண்டு தொடர்ந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. காரணம், என் தேவன் பரிசுத்தராய் என் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை எதுவும் என்னையோ என் குடும்பத்தையோ சேதப்படுத்த முடியாது. எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிறவரும் பெரியவர். எங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறவரும் பெரியவராய் இருக்கிறார். இந்த சபையின் நடுவில் இருக்கிறவரும் பெரியவராய் இருக்கிறார். ஐயா, நம் நடுவில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் பார்க்க போகிறார்கள். நம்முடைய உறவுகள் பார்க்க போகிறது. நம்முடைய வீழ்ச்சியை எதிர்நோக்குகிற சில சதிகாரர்களும் அரண்டு போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னோடு பெரியவராய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த போறார். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிம்பிளா, எல்லாருக்கும் காணாம தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா ஆண்டவர் ஒரு 3 வாலிபர்களின் நடுவில் அவர்களை அக்கினி சூளைக்குள்ளே போட்ட பொழுதும் அதின் நடுவிலே இறங்கி வந்தது மட்டுமல்ல, அவர்கள் நடுவிலே அவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர்களை சுற்றி இருந்தவர்கள் மட்டுமல்ல, அந்த தேசமே காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ததை உங்கள் நடுவிலே சில மணித்துளிகள் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3வது அதிகாரத்தை தயவு கூர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வரும் பாருங்க, நடுவிலே 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 என்ற வார்த்தை இந்த 3வது அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 6 தடவை வருகிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்க, வாசிக்க கேட்போமா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனான் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும். அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. போதும். அடுத்த வசனத்தை பாருங்க, 15வது வசனம். இப்போதும் எக்காளம் நாகசுரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 21வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். 23வது வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள். 25வது வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, உங்களை தப்புவிக்க போகிறவர்னு கேட்ட அந்த மனிதன் வாயை திறந்து அந்த தெய்வத்தை அறிக்கை இடுகிற பாருங்க. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அருமையான உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அருமையான சில நேரத்தில் பாதைகள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. டைஜஸ்ட் பண்ண முடியாத சில சிச்சுவேஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியாம தலையிலிருந்து ஒரு முடி கூட உதிராதில்ல அப்படின்னா ஆண்டவர் இந்த ஆண்டு ஒருவேளை கடினமான பாதைகளை அனுமதிக்கலாம். ஆனா கடுகளவும் கலக்கம் தேவையில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த 3 வாலிபர்களுக்காக ஏன் ஆண்டவர் அந்த அக்கினியின் நடுவில் வந்தார்? அப்படி என்ன அவரிடத்தில் விசேஷித்த காரியம்? ஏன் நமக்காக அவர் அக்கினியின் நடுவில் இறங்கி வராமலா போய்விடுவார்? தற்போது ஒருவேளை சில குடும்பங்கள் ஒரு அக்கினி சோதனையின் வழியாக போய் கொண்டிருக்கலாம். என் நடுவில் ஏதோ ஒரு அக்கினி ஐயா பற்றி எரிகிறது, அது என்னமாய் முடியுமோ, என்னை அழித்து விடுமோ என்ற பயத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன், உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சூழ்நிலைமையை ஒழிய உன்னை சாம்பலாக்குவதற்கு அல்ல, உன்னை சாதிக்கிறவனாய் மாற்றுவதற்கே இது. மனிதன் உன்னை சாம்பலாக்க முயற்சிக்கிறான், மகிமையின் தேவனோ உன்னை சாதனையாளனாய் மாற்றி காட்டுவதற்கு இந்த சூழ்நிலைமையை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமைகளாக சிறை பிடிக்கப்பட்டவர்களாக இங்கே வந்தார்கள். பாபிலோன் வர்றாங்க. இந்த பாபிலோனிலே ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு உயர்வு வருகிறது என்றால் அதோடு கூட அநேகருடைய எரிச்சலும் கூடயே வரும். என்ன வரும் சொல்லுங்க? புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குடிசையிலே இருந்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டான். ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அப்படின்னு பரிதாபப்பட்டது போல காட்டுவான். அதே நீங்க கோபுரத்தை கட்டு நீங்க வைங்களாம், அவனால அதை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏதோ ஆண்டவர் நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்காரு, நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம். குடும்பமா வெளியில சேர்ந்து கைகோர்த்து போயிட்டு வந்தாலே அநேகருக்கு ரசிக்கவில்லை, அநேகருக்கு அது ருசியாய் தெரியவில்லை, அநேகர் அதுல வேதனையோடு தான் பார்க்குறாங்க. என்னடா உங்களுக்கு மட்டும். இவங்களும் நல்ல ஒரு உயர்வை அடைந்த உடனே சூழ்நிலைமைகள் மாறுகிறது. ராஜா ஒரு சிலையை செய்கிறாரு. 60 முழ உயரமும் 6 முழ அகலமான சிலையை செய்து அதை எல்லாரும் பணியணும்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த கொட்டெல்லாம் அடிக்கும் போது பணிந்து கொள்கிறாங்க. இவங்க 3 பேரும் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறாங்க. கையை உயர்த்துற. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம பணிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தானே ஒழிய இந்த உலகத்துள்ள வேற எதற்கும் பணிவதற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை. ஓகே, ஸ்தோத்திரம். பாருங்க, இத ஏற்கனவே எரிச்சல்ல இருந்தவங்க சுட்டி காண்பிக்கிறாங்க. யார்கிட்ட? ராஜாவிட்ட. அப்பதான் எனக்கு புரியுது, சரி நின்னுட்டு போட்டுன்னு விட்டு தொலைய வேண்டியது தானே. விடல, இதுதான்ப்பா சான்ஸ். இவனுக்கு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி இவனை ஒன்றுமில்லாமலாக்கி விடலாம் என்பது அவர்களுடைய எண்ணமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த உலகம் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று முயற்சிக்கும் பொழுது என் தேவனோ உன்னை எல்லாவற்றையும் உடையவனாய் மாற்றுவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவர் திட்டமிட்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எனக்கு தெரியும், 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவே கிடையாது. எத்தனை பேர் நம்மை வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் சதி பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளையினுடைய உயர்வு மேன்மை அடைந்து கொண்டிருக்குமே ஒழிய அது குறுகி போவதற்கு என் தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீ. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீ. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை
உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்த மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. 8வது வசனத்தை பார்ப்பீர்களானால், அந்நேரத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் என்ன செய்தார்களாம்? குற்றம் சாட்டி. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம் சொல்லுங்க கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப குற்றம் சாட்டுறாங்கன்னாலே நீ அடுத்த கட்டத்துக்கு உயர்வு அடைய போகிறாய் என்ற அர்த்தம் தான் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பேர் செய்த பிறகு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிறவற்றின் மேல் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு குறுக்கு எண்ணம் படைத்த ஒரு குரூப் என்ன செய்துதான் இருக்குது? எழும்பித்தான் நிற்குது. அல்லேலூயா. நீ வணங்கணும்னா வணங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் வணங்குறானா வணங்கலையே அதை பற்றி உனக்கு கவலை இல்லையே. இவனுடைய எண்ணம் இதுதான் சான்ஸ், அவனுக்கு முடிவை நியமித்து விட வேண்டும் என்று சொல்லி, அவனை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்துல போய் போட்டு கொடுக்குறாங்க. எப்படி சொல்லுங்க? காரியத்தை போட்டு கொடுக்குறாங்க. ராஜா கூப்பிட்டாரு, டேய் எப்படியாமா அப்படிலாம் சொல்லி தூக்கி எங்க போட்டாங்க? அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவர்கள் நடுவிலே இறங்கி வந்தார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தார். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஓ ஹல்லேலூயா. எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு, ஸ்தோத்திரம், பொருள் சேதமே அன்றி பிராண சேதம் என்ன செய்யாது, வராது. நம்மை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக நம்மை ஆளாக்கி பார்க்கிற ஒரு அருமையான தெய்வன் ஒருவர் இப்பொழுது முன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல விரும்புறீங்க? எத்தனையோ பேர் நம்முடைய அழிவை குறிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோ அவர்களுக்கு முன்பதாய் என்னை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சவால் விடுகிறான் அந்த ராஜா, உன்னை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா. ஆனா சவால்களை சாதித்து முடித்தவன் தான் இந்த 3 தெய்வ பிள்ளைங்க. நம்மளை சுற்றில ஒரு குரூப் சவால் போட்டுட்டு பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாள் போகுதுன்னு சொல்லுங்க, பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாள் இவங்க போகிறாங்க பார்ப்போம் அப்படி சுத்தி 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 சவால் போடுறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம காதுகள் கேட்க பேசுறாங்க, கேட்காம பேசுறாங்க, எப்படியும் அது காதுல வந்து விழுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், இந்த சவால் எனக்கு விரோதமா போடல, எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விரோதமா போட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் என் மேல நம்பிக்கை வைக்கல, எனக்காய் ஜீவன் தந்த இரட்சகர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஐயா. அவரை மட்டுமே நான் உண்மை உத்தமமாய் பற்றி கொள்ளுகிறேன். அவரை விரோதமா சவால் விடுகிறாயா, நீ தான் வெட்கப்பட்டு போவா, நீங்க தான் வெட்கப்பட்டு போவா. சத்துரு அநேக நேரத்தில் நம்மகிட்ட வந்து சவால் பார்க்கலாமா? சர்ச்சுக்கு போன உடனே நடந்துருமோ, போன உடனே காரியம் நடந்துருமோ, அங்க போன உடனே நடந்துருமோ? ஓ இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவனுடைய சவாலை முறியடிக்கும்படி சர்வ வல்லவர் உங்கள் பட்சத்தில் இப்பொழுதும் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாதையா, அசையாது.
அசையாது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 வாலிபர்களுக்காய் என் தேவன் இறங்கி வந்ததற்கு காரணம் என்ன? அப்படி என்ன அவங்க விசேஷித்தவர்களா? அப்படி என்ன காரியத்தை கர்த்தர் அவரிடத்தில் கண்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 காரியத்தை உங்கள் நடுவில் வைத்து நாம் ஜெபிக்க நான் உங்களை நடத்த விரும்புகிறேன். நமக்கும் தேவன் எழுந்தருள போகிறார். புரியுதா? ஒருவேளை இந்த வருஷம் இப்படிப்பட்ட அக்கினி சூளையின் அனுபவத்தை கடக்க வேண்டிய நிலை நமக்கு சொல்லுங்க வரலாம். ஆனா இந்த அக்கினி என்னை சாம்பலாக்குவதற்கு அல்லவே அல்ல, என்னை சவால்களை முறியடித்து சாதனையாளனாய் மாற்றுவதற்குத்தான் இந்த அக்கினி. ஹல்லேலூயா. இதுவரை உள்ளதல்ல, இப்ப அடுத்த ப்ரமோஷனை கத்த தருகிறார் அந்த மனிதர்களுக்கு. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் முடிந்த பிறகு கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 30வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே என்ன செய்தானாம்? உயர்த்தினான். 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் அழகா சொல்லுகிறது. வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த அக்கினி சூளை என்னுடைய அழிவுக்காக அல்ல, அடுத்த கட்ட உயர்வுக்காக தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்தை குழப்பி ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் குடும்பமாய் சுதந்தரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்திலும் என்னை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பாடுவோம். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்ன செய்திருவார்? காத்திடுவார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில அந்த பட்டணமே இவர்கள் 3 பேரும் இன்னும் சில நிமிடங்களில் மரித்து சாம்பலாக போகிறார்கள் என்று எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எல்லாரும் அதிர்ச்சி அடையத்தக்கதாக அவர்களை ஜீவனோடு பிழைக்க வைத்த கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கடந்த நாள்ல அப்போஸ்தலன் பவுல் மெலித்தா தீவுல போன பொழுது ஒரு விரியன் அவனை என்ன செய்தது? கவ்வி கொண்டது. பைபிள் சொல்லுது எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்களா? எப்பொழுது செத்து விழுவான் என்று என்ன செய்தார்கள்? பார்த்து. அட பாதகர்களே, பாவிகளே, யாராவது ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடாதா? ஐயோ, அந்த விரியன் கடிச்சிச்சு, அந்த இடத்த கீறி விட்டுருக்கலாம்ல, அந்த பிளட்டை வெளியே எடுத்துருக்கலாம்ல. ஆனா எல்லாரும் சுத்தி பார்த்துட்டே இருக்கான். எப்படா? ஹல்லேலூயா. இதான் உலகம், இதான் உலகம். கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்க, இதுதான் நம்மளை சுத்தி அப்படிதான் இருக்கு. ஒண்ணாவது
நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுங்க நினைக்கல. எப்போ விழும், எப்போ பிரச்சனை ஆகும். இங்கேயும் அப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆளாவது ராஜாவை ராஜாவை வேண்டாம், இப்படி இன்னைக்கு நல்ல நாள் அதுமா இப்படி ஒண்ணு அழிக்கண்டா யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? there is no one. ஸ்தோத்திரம். எல்லாரும் இவங்க 3 பேரும் அழியட்டும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் இவர்கள் வாழட்டும், இவர்கள் வெற்றி அடையட்டும், இவர்கள் ஓங்கட்டும், இவர்கள் சிறக்கட்டும், இவர்கள் மேன்மை அடையட்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது எப்படியானாலும் பரவாயில்லை. உங்களை உயர்த்தும் பொருட்டு, உங்களை விடுவிக்கும் பொருட்டு, உங்களை சுகப்படுத்தும் பொருட்டு, உங்களை வெற்றி சுரக்க பண்ணும் பொருட்டு, உங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு ஒருவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வத்தின் நிமித்தமாகத்தான் நீங்களும் நானும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உங்க கிருபை போதுமே. சொல்லுங்க, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை நம்ம கிருபையை சார்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை தாங்க. உலகமே அழிந்து போவான் என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது வாழ வைத்தவருடைய கிருபை தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லவே. என்ன போல பலவீனம், என்ன போல ஆபத்து, என்ன போல சிக்கல் வந்த அநேக குடும்பம் இன்றைக்கு இல்லை. ஆனா இதை விட அவங்களுக்கு வந்ததோட பல மடங்கு கடினமான சூழ்நிலை வந்த பொழுதும் கர்த்தர் என்னை பத்திரமாய் பாதுகாத்து இன்றைக்கும் என் ஆயுசு நாளை கூட்டி தந்து ஆனந்த தைல அபிஷேகத்தை என் சிரசிலே ஊற்றி ஆச்சரிய வார்த்தையை என் உள்ளத்திலே போட்டு தூர தரிசனத்தை என் கண்களிலே காட்டி ஆவியிலே வேகத்தையும் அனலையும் தந்து அவருக்காய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு அருளினாரே. அந்த நல்ல தேவனுடைய செயல்களை எண்ணும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. எப்படி ஆண்டவர் இந்த 3 பேருக்காய் அக்கினியின் நடுவில் இறங்கி வந்தார். சின்ன காரியமா இருக்கும், ஆனா நமக்கிட்ட இல்லாத காரியமா இருந்தா அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படணும். 3 காரியத்தை சொல்ல விரும்புறேன். அவங்க 3 பேரும் கோரஸா சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல அவங்க 3 பேருடைய ஒரு நல்ல மேன்மையான குணாதிசயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதிக்கணுமா? இல்லவே இல்லை. எப்பொழுதும் கர்த்தரை என்ன செய்யலாம்? எப்பொழுதும் அவர் துதியன் வாயில் இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட
சந்தோஷப்படுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடு. கர்த்தரை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எந்த சிக்கலை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஞாயிறு தோறும் இந்தியாவில் இருந்தா ஞாயிறு தோறும் கர்த்தர் என்ன செய்யணும்? கண்டிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தா வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தர் என்ன செய்யணும்? நேபாளில் இருந்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். 7 நாட்களை வாரத்தில் தந்தவருக்கு ஒரு நாளை கொடுப்பதற்கு அநேகருக்கு மனதில்லை. சாக்கு போக்கு சின்ன சின்ன காரியங்களை சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காருவதை தேவன் விரும்பவில்லை. இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 52 வாரங்களும் வல்ல தேவனுக்கு ஆராதனை செய்வதே என்னுடைய தலையாய கடமை, என்னுடைய உளமாற வாஞ்சை, என்னுடைய சிந்தை குளிரக்கூடிய எண்ணம் என்பதை உணர்ந்து அந்த தீர்மானம் எடுக்கிறவர்களுக்காய் தேவன் அக்கினி சூளைக்குள்ளும் இறங்கி வந்து ஆச்சரியத்தை நிகழ்த்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? ஹல்லேலூயா. காலையில் எழும்பும் போதே மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை அந்த முத்தம் செய்வது தான் கர்த்தரை ஆராதிப்பது. கர்த்தரை ஆராதிக்கிறது அந்த அன்பினால அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை உயர்த்துவது தான் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பழைய பாட்டு ஒன்று பாருங்க, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா. அதுல அந்த வரிகள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். ஹல்லேலூயா, thank you Jesus. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் வெண்மையும் சிவப்பு மானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்பு மானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். இந்த பாடலை இப்படி ஆராதனை பாடலா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சிங்காசனத்தை போட்டு அமருகிறார். ஆராதிக்கிற ஜனத்தின் மேல தன்னுடைய கரத்தை வைக்கிறார். ஆராதிக்கிற ஜனத்துக்கு தன்னுடைய பலத்தை கொடுக்கிறார். ஆராதிக்கிற ஜனத்துக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தை அருளுகிறார். ஆராதிக்கிற ஜனத்துக்கு தன்னுடைய விடுதலையை கட்டவிழ்த்து விடுகிறார். ஆராதனை முடிந்து போகும் பொழுது சிறகடித்து பறக்கிற ஒரு மேன்மையின் அனுபவத்தை அவர்களுக்கு அனுபவிக்க பண்ணுகிறார். ஐயா, ஹல்லேலூயா. ஆராதனை என்பது கர்த்தருக்கு கொடுத்தல், கர்த்தரிடத்திலிருந்து எடுத்தல் அல்ல, கர்த்தருக்கு கொடுத்தல். ஜெபம் என்பது கேட்கலாம், ஆனால் ஆராதனை என்பது அவருக்கு கொடுக்கணும்.
அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்றால் கர்த்தருக்கு சொல்லுங்க ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கும் நாள், பாடல்களை கொடுக்கும் நாள், ஆராதனையை கொடுக்கும் நாள், காணிக்கையை கொடுக்கும் நாள், நம்மையே ஜீவ பலியாய் அவர் பாதத்தில் படைக்கும் நாள். இப்படி ஆராதிக்கிறவர்களுக்காக என் ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு எழும்புவதற்கு தயங்க மாட்டார். அவர்கள் சிக்கலை நீக்குவதற்கு ஆண்டவர் நிதானமாய் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், வேகமாய் கடந்து வருவார். இந்த கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்க தெய்வ பிள்ளையே, உங்களுக்காக ஒருவர் உண்டு. அவர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லுவோமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. ஒரு முறை கூட, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் போட்டு கர்த்தரை ஆராதித்தா இப்படிப்பட்ட நல்ல ஆராதனைகளை பாடல்களை பாட 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 அந்த மகிமையின் மேகம் நம்ம அப்படியே மூடி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆராதனை அனுபவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அன்று மோசையின் முகத்திலே பிரகாசம் இருந்தது போல இன்றைக்கும் உண்மையிலேயே கர்த்தரை மனமிட்டு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு ஆராதிக்கிறவருடைய முகத்தை பிரகாசிப்பதற்கு அந்த மகிமையின் மேகம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க 3 பேருக்காய் தேவன் எழுந்தருளினதுக்கு காரணம் அவங்க கர்த்தரை என்ன செய்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப்ங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணும். இத்தனை வருஷம் ஆயிட்டுலாம் ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சண்டை கூட நான் மிஸ் பண்ணலை, ஒரு வர்ஷிப்பை கூட நான் மிஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னவங்க ஒரு இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. கொஞ்சம் பேர் தான், மீதி எல்லாரும் நிறைய ஆராதனை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்குள்ள பாட்டு மறக்க கூடாது. சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பு. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாய். சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. நிறைய பேர் சாக்கு போக்கு, ஏன் வரல தலை வலிக்குது, ஏன் வரல காலு வலிச்சது போல இருந்துச்சு, அதான் வரல. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குரிய நாள். ஆராதனை நம்ம ஆண்டவருக்கு செலுத்திட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவங்க அக்கினி சூளைக்குள்ள போனாலும் ஆச்சரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவங்க சொல்றாங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். எல்லாம் சொல்லுங்க, ராஜாவாகிய உமக்கு தெரியாதோ? நாங்க வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள், நாங்க
சத்தியத்தை சத்தியமா அறிந்தவங்க அந்த சத்தியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம், விற்று போடவும் மாட்டோம். ஒருவேளை உமால என்ன செய்ய முடியும்? அக்கினியில சாம்பலாக்க முடியும். ஆனால் அந்த சாம்பலில் இருந்து என்னை மறுபடியும் சிருஷ்டிப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனால் முடியும். அந்த சத்திய வசனத்தை விட்டுட்டு நாங்க இந்த முன்னால பணிய போவது இல்லை. நாங்க பணிவது ஒரே ஒருவருக்கு தான், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன்னா அந்த மனிதர்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்ட முதலாவது கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள். அந்த சத்தியத்தை அறிஞ்சவன் ஐயா. என வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போகணும்னா சத்தியத்தை கை கொண்டவர்கள் மட்டும்தான் போக முடியும் என்று ஏசாயா 26:2 சொல்லுகிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். யாருக்கு பரலோக வாசல் திறக்கப்படும்? சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை. கொஞ்ச பலத்திலையும் வசனத்தை கை கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் திறந்த வாசலை தருவார். இன்னைக்கு நிறைய பேர் பலன் இருந்த பிறகும் வசனத்தை விட்டு விடுகிறார்கள். காரியங்களுக்காய் இடம் மாறி விடுகிறார்கள். சூழ்நிலைமைக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார்கள். தேவன் அதை விரும்பவில்லை. அறிந்த சத்தியத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நிறைய நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளால பாருங்க, நிறைய உலக பாரம்பரியங்கள், உலக சடங்காச்சாரங்கள் எல்லாம் வீடுகளில் நடக்கிற சில நல்ல நிகழ்வுகளில் கொண்டு புகுத்தி விடுவாங்க. ஆனா ஒரு சில தான் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. நாங்கள் சத்தியத்தை அறிஞ்சவங்க, இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் பிள்ளை பிறந்த உடனே பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபமும் பண்ணுவாங்க, ஜோசியக்காரனை கூப்பிட்டு ஜாதகமும் எழுதுவாங்க. விகற்பமான மக்கள், வித்தியாசமான உலகம். இதுக்கெல்லாம் ஆண்டவர் பக்கபலமாய் இருக்க முடியாது. ஆண்டவராக இதெல்லாம் பிடிக்காது. ஒன்னே ஒண்ணுதான், சத்தியத்துல நிக்கிறவங்களுக்காகத்தான் சர்வ வல்லவர் இறங்கி வருவார். ஸ்தோத்திரம். சத்தியத்துல நிக்கிறீங்களா? அறிந்த சத்தியத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, விற்க கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை விற்காதே, அதை என்ன செய், வாங்கு. அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவும் ரெடியா இருக்கணும். அதுக்காக எந்த விலைக்கரையும் செலுத்தவும் ரெடியா இருக்கணும். நான் இந்த சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன். இவங்க 3 பேர் ஒன்று போல சொன்னாங்க, நீர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா எங்க பைபிள் படி முதல் கட்டளையை மீறுவது பாவத்திலும் பெரிய பாவம். பைபிள்ல சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் இந்த சமுதாயமோ, இந்த குடும்பமோ, இந்த உறவுகளோ, இந்த உலகத்துள்ள பெரியவர்களோ உங்களை தவறாய் திசை திருப்ப முயற்சித்தால் அவர்களுடைய உறவையே வெட்டிவிட்டு சத்தியத்துக்காய் நிமிர்ந்து நில்லுங்கள். பாருங்கள், யோபுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, இன்னமும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறானே. இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும் அவனை அசைக்க முடியல. வாயில தவறான வார்த்தைகளை பேச வைப்பதற்கு சத்துரு பல சந்தர்ப்பங்களை கொண்டு வந்த பொழுதும் தன்னுடைய உதடுகளினால் அந்த மனிதன் என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்ற வசனம் தெரியும். ஞானமாயிருந்தான். அன்புக்குரியவர்களே, நான் சொல்ற விளக்க என்னை ரொம்ப விளக்க விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். சத்தியத்துக்காய் நில்லுங்க. சொல்லுங்க, எதுக்காக நில்லுங்க? வசனத்துக்காய் நில்லுங்க. ஹல்லேலூயா. 3வதாக ஒரே ஒரு காரியம், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. அழகா சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை, இது எல்லார்கிட்ட இருக்கிற விசுவாசம். உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? உங்களை ஆண்டவர் தப்புவிப்பாரா, தப்புவிக்க மாட்டாரா? அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
இதுவும் பரவாயில்ல, எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய விசுவாசம் தான். அல்லேலூயா. கொஞ்சம் விசேஷமா ஸ்பெஷல் ஃபெய்த் இவங்கள்ட்ட பார்க்கலாம். மற்றவங்கள்ட்ட பார்க்க முடியாத ஒரு விசுவாசம் இந்த மனுஷன்ட்ட இருந்து பாருங்க. அடுத்த ஸ்டெப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டெப் யாருக்குமே போகிறது இல்லை. விடுவிக்காமல் போனாலும், எல்லாம் சொல்லுங்க, விடுவித்தாலும் சரி, என் தேவனை தவிர வேற எதையும் நான் சார்ந்து கொள்ள போவது இல்லை. கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கும் ஒரு 3 மாசம் இந்த சர்ச்சுக்கு போய் பாரு, கதை நடக்கலன்னா நம்ம அங்க போவோம். எத்தனை நான் சொல்ல புரியுது? நோ, அப்படி மாற்ற முடியாது. விசுவாசம் அசையாது. சொல்லுங்க, விசுவாசம் என்ன செய்யாது? ஏதோ இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காய் கர்த்தரை பின்பற்றவில்லை. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே கொடுக்கப்படாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்ன ஜீவனோட வைக்காரோ வைக்கலையோ, அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் எனக்கு சொந்த தேவன். அவரை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன். ஏதோ இந்த உலகத்தில் உள்ளவைகள் கிடைக்கும் என்பதற்காக அவரை நான் பற்றி கொள்ளவில்லை. நித்தியத்திற்காக, அழிந்து போகிறவற்றுக்காக என் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கவில்லை. நான் அழியாத நித்திய ராஜ்யத்தை எனக்கு தருவார் என்பதற்காக அவரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய் விசுவாசம் இந்த உலகத்தில் உள்ளவைகளை எதிர்பார்க்காது, உன்னதத்தில் உள்ளவைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை. இந்த 3 பேருக்குள்ள ஒண்ணு போல விசுவாசம். நீங்க விடுவித்தாலும் சரி, அவர் விடுவிக்காம போனாலும் சரி, நாங்க வசனத்தை விட்டுட்டு வர போறது இல்ல. எங்களுக்கு நித்தியம் ஒன்று நிரந்தரமாய் இரட்சகர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் அந்த மனிதர்களிடத்தில் ஒரு ஆச்சரியமாய் இருந்தது. 1, நாங்கள் ஆராதிக்கிறவர்கள். 2, நாங்கள் சத்தியத்தை விட்டு கொடுக்காதவர்கள், விற்று போடாதவர்கள். ஒருவேளை செத்தா கூட நாங்க சத்தியத்தை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சாவு ஆதாயம். சொல்லுங்க, கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு. கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்ந்தால் அவருக்காக, செத்தால் அவரோடு. சொல்லுங்க, வாழ்ந்தால் அவருக்காக, செத்தால் ரெண்டுமே நமக்கு சந்தோஷம் தான். அதில் கவலைப்பட வேண்டியதில்லை. 3வதாக அவங்களுடைய விசுவாசம் ஒரு விசேஷமாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய விசுவாசம் விசேஷம். இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா கர்த்தர் சாக விட மாட்டார், சாதிக்க வைப்பார். அடுத்த கட்ட உயர்வையும் தந்து உங்களை ஆச்சரியமானவர்களாய் வைப்பார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்காக அக்கினி சூளையின் நடுவிலே பெரியவராய் வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட காணப்படுகிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்விலும் ஏதோ ஒரு கடினமான பாதையிலே வந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதன் நடுவிலே உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை தப்புவிப்பதற்கு உன் நடுவிலே இறங்கி வந்திருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரியவர் இப்பொழுது உங்கள் வாழ்விலே ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன். Thank you Jesus. அம்மா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரா கபாலா ரஷா பௌதினாலபா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரா ஷபபாலபரபௌ கமனலபா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை ஆராதிப்பதை விட மேலானது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? எல்லா தேவ பிள்ளைகளும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. நம் நடுவில் இருப்பவர் பெரியவர். உன் நடுவில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஆண்டவரை உயர்த்துங்கள். இந்த ஆண்டு முழுவதும் என் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவராயிருப்பார். நான் ஒன்றை குறித்து கலங்க போவது இல்லவே இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உம்முடைய நாமத்தில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தூரதேசங்களில் இணையதளத்தின் மூலமா இந்த ஆராதனையில் பங்கெடுத்தவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. விசேஷமா இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தும் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையின் நடுவில் ஆண்டவரே பெரியவர் என்பதை விளங்க பண்ணினது போல எங்க குடும்ப எல்லைக்குள்ளையும் நீ பெரியவராய் இருக்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் விளங்க பண்ண போகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீங்குகளுக்கு விலக்கும். போக்குவரத்து பிரயாணங்களில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு உம்முடைய ஞானத்தினால் நிரம்பட்டும். ஆண்டவரே, குடும்பத்துக்குரிய என்னென்ன தேவைகள் ஆனாலும் ஆண்டவர் அவைகளை அற்புதமாய் சந்தி. கடன் பிரச்சனைகள், கண்ணீர் கவலைகள், குடும்பத்துக்குள் இருக்க பிரிவினை நாவிகள் இவைகள் எல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கூடி வந்த தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரும் ஆராதிக்கிற ஆண்டவரை மட்டுமே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வில் ஆச்சரியங்களை நிகழ்த்தும்படியாய் இறங்கி வருகிற தெய்வமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. அல்லேலூயா.